அளித்த என் தாய் தந்தையை வணங்குகிறேன். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை நிர்வாக உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதொரு வரவேற்புரை நல்கிய அருள்நிதி பகிரிதி அம்மா அவர்களும், ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும், இறுதியாக வாழ்த்துரை நன்றி உரை வழங்க இருக்கும் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். அம்மா, எந்த தலைப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா கற்க கசடரவா அல்லது கற்றதும் பெற்றதுமா? வாழ்க வளமுடன் அம்மா. கற்க கசடரண்டுதான் வந்திருக்கின்ற காலம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு கற்க கசடர. இது திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு 2 சொற்கள் கலந்தது. அதை முழுவதுமாக வாசிக்கிறோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கற்க வேண்டியதை முழுமையாக தெளிவாக கற்க வேண்டும். என்ன கற்றோமோ அதற்கு தகுந்ததாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் இதனுடைய அர்த்தம். கற்றல் அப்படின்றது எத்தனை வயசுல நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு நம்மளால ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும்னா, மகாபாரத்தில் கூட ஒரு கதை உண்டு. 6 வயது குழந்தையாக தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது கூட நம்மளோட அபிமன்யு கதை கேட்டாராம். கிருஷ்ண பரமாத்மா கதை சொல்லிட்டு இருக்கும்போது தாய் தூங்கிடுறா. அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. யாருமே இல்லாத இடத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த உணரத் தொடங்கிறது. இப்பவும் நம்ம அதை பார்க்கிறோம். 6 வயசுல பார்த்தாங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு அது ரிசீவ் பண்ணும் அப்படின்னு சயின்ஸ்ல ப்ரூஃப் பண்ணி அதை they are practicing, அதை அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மியூசிக் போடுறாங்க. மியூசிக் போடும்போது அதுல அந்த குழந்தை ஆடுது. அதை ஸ்கேன்ல பார்க்க முடிந்தது. ஸோ அந்த கற்றல் ரொம்ப 6 மாதத்திலேயே நமக்குள்ளாக தொடங்கிறது. குழந்தைக்கு முதலாவதாக என்னது கற்பிக்கப்படணும் அப்படின்னா மியூசிக் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, குழந்தைய தூக்குறோம். ஐம்புலன்களை பார்க்கும்போது தூக்குறோம், தோல்ல சாய்க்கிறோம், கண்களால் பார்க்கிறோம், சிரிக்கிறோம், உணர்றோம், அந்த குழந்தை மூச்சு விடுது. இதெல்லாமே இயல்பா நடந்துட்டு இருக்குது. ஆனா நிறைய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் இந்த காலகட்டத்துல பேசுறாங்க. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஏதாவது தடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலாவதாக மியூசிக் கொடுத்துடுறாங்க. ஆனா இன்னைக்கு காலம் சுருங்கி விட்டது. கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை மாற்றி விட்டது. குழந்தைங்க ரொம்ப பேச லேட்டா தொடங்குறாங்க. பல பெற்றோர்களுக்கு இது ஒரு கவலையாகவும் ஒரு மன வலியாகவுமாக இருக்கிறது. சோ முதல் கல்வி நமக்கு என்ன அப்படின்னா சங்கீதம் தான். அந்த சங்கீதம் நல்லா கொடுக்கும்போது அந்த த்ரோட் நல்லா ஓப்பன் ஆயிட்டு அந்த குழந்தைங்க அடுத்தடுத்தாக பேச இருந்தது. அடுத்ததாக பாரதி என்ன சொல்றாங்க? அடுத்த என்ன கல்வி? ஓடி விளையாடு பாப்பா. குழந்தைங்க நல்லா விளையாடணும். 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் வரைக்கும் ஃபுல்லா விளையாடிக்கிட்டே தான் இருக்கணும் குழந்தைங்க. ஆனா இன்றைக்கு அப்படி இருக்கா? பேரண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. 2 வயசு எப்போ முடியுதோ குழந்தைய கொண்டு டே கேர்ல போட்டுட்டு போயிடுறாங்க. அங்க விளையாட முடியாது. ஒரு குழந்தை 2 குழந்தை வைத்து விளையாடுறதுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் 50 குழந்தைங்க 100 குழந்தைங்க இருக்கிற இடத்துல எப்படி விளையாட வைக்க முடியும்? குழந்தைங்க விளையாடுறது அப்படின்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அடுத்ததாக என்ன அறிவு நமக்கு முதலாவதாக கொடுத்தாங்க? எழுத்தறிவு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? டைரக்டா எழுத்தறிவே போயிடுது. குழந்தைங்க 4 வயசுல கொண்டு ஸ்கூல்ல விடுறாங்க. முதல்ல எழுத்தறிவு கொடுத்துறாங்க. எழுத்தறிவு அப்படின்றதுல பாரதியாரோட ஒரு மன்னிக்கும் எழுத்தறிவு பற்றி அழகான பாரதியாரோட வரிகள். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஏன் அந்த காலத்துல மக்கள் அறியாமையில இருந்தாங்க. சோ அடிப்படையில அவங்களுக்கு எழுத்தறிவு மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அறிவு நிலையில உணர்ந்து அவங்க வாழும் வாழ்க்கையில நலமாக வாழ்வாங்க. அப்படின்ற காலகட்டத்துல கொடுக்கப்பட்டதான் எழுத்தறிவு தான் ரொம்ப முக்கியம் சொல்றாங்க.
அப்போ எழுத்தறிவு இன்னைக்கு சராசரியாக எல்லா நாடுகளும், ஒரு குறிப்பிட்ட சில நாடுகள தவிர, எழுத்தறிவு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்துடுச்சு. எல்லாருமே படிக்கிறாங்க. இந்த எழுத்தறிவு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு தாலாட்டு பாடல்மா, தாலாட்டு பாடலும் ஒரு மியூசிக் அடிப்படையா இருந்ததுனால தான் மியூசிக்ன்ற வார்த்தைய சொன்னேன். மன்னிக்கவும். தாலாட்டு பாடலாகவே அத வைத்துக் கொள்கிறோம். அப்போ அது படிச்சுட்டே இருக்கும்போது, ஒரு உச்சக்கட்ட படிப்பு அப்படின்னு சொல்றது 2 படிப்பு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து டாக்டரேட் பிஹெச்டி படிக்கும் படிப்பு. 2வது படிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கலெக்டர். இந்தியாவுல உயர் படிப்பாக அது 2 தான் கருதப்படுகிறது. இதுவரைக்கும் அவங்க கற்றால் கூட, அந்த கல்வி அந்த ஒரு குறிப்பிட்ட அவங்க எதுல ஸ்பெஷலைஸ் பண்றாங்களோ, அதனை பற்றிய அறிவு வந்து அவங்க ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. ஸோ எழுத்தறிவோட உச்சக்கட்ட அறிவுன்றது இன்றைய காலகட்டத்தில் நெறைய பேருக்கு அது முழுவதுமாக கிடைத்து விட்டது. அடுத்ததாக மகான் சொல்றாங்க தொழிலறிவு. தொழிலறிவு எத்தன வயதில் தொடங்கிறது? 10 வயது முதல் தொடங்கிறது. 10 வயதுல தொழிலறிவு குடுக்க ஆரம்பிச்சோன்னா, ஒரு 22 வயதுக்குள்ள ஆண் குழந்தையோ, பெண் குழந்தையோ அந்த தொழிலறிவுல வந்துர்றாங்க. இன்றைய காலகட்டத்துல தொழிலறிவு அப்படின்றது எப்படி இருக்குன்னா, உச்சக்கட்ட வளர்ச்சி அடைந்து விட்டது. அதுக்கு சொல்லுவாங்க, "கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒற்றுக்கொள்." ஒரு கைத்தொழில நம்ம முழுவதுமாக அந்த தொழில கத்துக்கிட்டோம்னா, வாழ்நாள் முழுதும் அதனால் நம்ம பலவிதமான பலன்களை பெற முடியும். உச்சகட்டமா வீல் கண்டுபிடிக்கிற ஆரம்பிச்சது ஏஐ டூல் வரைக்கும் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கண்டுபிடிப்புகள தொழிலறிவு மூலமாக நம்ம கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிப்புகளும் நமக்கு எவ்ளோ வளங்கள், ரொம்ப வாழ்க்கைய எளிமையாக்குச்சு. வாழ்வில் நமக்கு தேவையான எல்லாமே ஆக்சஸபிளா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இது கூட ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி தானே. எங்கெங்கோ இருக்கிறவர்கள் எல்லாம் பேசுகிறோம், கேட்கிறோம், தவம் பண்றோம், வாழ்த்துறோம். இது எல்லாமே தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி தானே. உச்சக்கட்ட வளர்ச்சியா நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு அ டூல தான் இன்னைக்கு அநேக பேர் வந்து எல்லா துறையிலும் அத வந்து பயன்படுத்தினாங்க. இது பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்ததும், அது பலவிதமான வளங்களை கொடுத்ததும் அப்படின்றது எந்த மாற்றமும், கருத்து வேறுபாடும் கிடையாது. வானத்துக்கு மேல நம்ம கண்டுபிடிப்புகள வந்து இதுல கொண்டு வந்துட்டோம். இது வந்து எல்லா தேவைகளையும் நமக்கு குடுத்துரும். தொழிலறிவுல வந்து கிடைக்காததே இல்ல அப்படின்ற உச்சத்த நாம் வந்து அடைந்து விட்டோம். ஆனா, ஒரு தந்தை வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாராம். அவரு ரிட்டயர்மென்ட் பார்ட்டில. நான் வந்து 35 வருடம் வந்து நான் ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயியா இருக்கேன். 35 வருடத்துல அந்த 35வது வருடம் அந்த கடைசி மாதம் நான் ஒரு ஊதியம் வாங்குவேன்ல, இந்த ஊதியத்த என்னுடைய மகன் வந்து முதல் மாதம் ஊதியமாக வாங்கி விட்டான். எவ்வளோ 35 வருஷம் அத ஒரே மாதத்துல என்னால வாங்க முடியுதுன்னா, இந்த தொழில்நுட்பம் வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்த கொண்டு வந்தது. நான் அதற்காக இந்த தருணத்தில் மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மதான். ரொம்ப பெரிய விஷயம். இது நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய அடுத்த ஜெனரேஷன்லயும் நம்ம இத பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா, அதே தொழில்நுட்ப அந்த அறிவு, அந்த தொழில் அறிவு என்ன குடுத்துச்சு? 35 வருடம் இந்த தகப்பனுக்கு இல்லாத உடல் பாதிப்பு இன்றைய அ இளம் வயது பிள்ளைங்களுக்கு வருது. அவங்களுக்கு வந்து மனசோர்வு. எவ்ளோ சோஷியலைஸ் இருந்துச்சு முன்னாடி காலம். இன்னைக்கு காலத்துல அது இருந்துச்சா? இத விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து லைஃப் பேட்டர்ன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மணி வரைக்கும் வேல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தோட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது எப்படி இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளும் என்ன ஆக்குது? முழுவதுமாக அநேகமாக தூக்கத்திலேயே கழிந்து விடுது. இந்த லைஃப் ஸ்டைல் மாடுலேஷன் இந்த ஊதியம் கிடைத்ததுக்கு பதிலாக நாம் கொடுக்கிறது என்னன்னா, நம் உடல குடுத்துறோம். நமக்கு தேவை நம்ம அன்பர்களோட நமக்கு பிடித்தமானவர்கள செலவு பண்ண டைமும் குடுத்துறோம். அது மட்டுமில்லாம நம் உடலில் இயற்கையான சுரக்கும். அந்த ஹார்மோனோட வேலைப்பாடெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டா மாற்றிடும். இரவு சுரப்பதற்கான ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் சுரந்துட்டு இருக்கு. ஆனா, என்ன செய்றாங்க இந்த காலத்து இளைஞர்கள்? 8 மணி இரவு 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு, அதிகாலை 6 மணிக்கு வேலைக்கு வர்றாங்க. இதனால அவங்களுக்குள்ள என்ன நடக்குது? இரவு சுரக்க வேண்டிய ஹார்மோன் நேரத்துல அவங்க வேற ஒரு இடத்துலயே வேலை பார்க்கிறதுனால, அந்த நேரத்தில் தனக்குண்டாக வேலை பார்க்கும் ஆணுக்கு பெண்ணோ, பெண்ணுக்கு ஆணோ என்ன ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு பலவிதமான திருமணங்களுக்கு இந்த இரவு வேலையும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
அப்போ இதெல்லாம் ஒரு 10 வருடம் இதே மனநிலையில வேலை பார்க்கிற ஒரு ஆண் மகனோ, பெண் மகனோ தொழில்நுட்பத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க 10 வருஷத்துல அவங்க என்னெல்லாம் பண்றாங்க? அவங்களுக்கு போதும் அப்படின்ற அளவு எல்லாமே கிடைச்சிருது. வாழ்வியல் தேவை, பொருளாதாரம் எல்லாம் அவங்களுக்கு முழுமையான குடும்பம் எல்லாமே கிடைச்சது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம், அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளாக போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, அது போறதில்ல. சிங்கிள் டச்ல உலக பார்த்த மனிதர்களாக அவங்களுக்குள்ளாக மன அமைதியாகவும், உடல் சோர்வு இல்லாமலும் இருக்க முடியலையே. இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? நாம் எப்பவாவது யோசித்து பார்த்தா, நம் காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு வகுப்பு நமக்கு நடக்கும். அந்த வகுப்பெல்லாம் இன்று பள்ளிகள்ல இருக்குதான்னு கூட தெரியாத அளவு இருந்துச்சு. ஒழுக்க பழக்கவழக்க அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுக்க பழக்கவழக்க அறிவு அப்படின்னா, அதுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம மகா டெர்ம் குடுத்திருக்காங்க. ஆன்மீக கல்வி அவசியமாகிறது. இந்த ஆன்மீக கல்வியை பற்றிய சரியான அறிதலும், புரிதலும் இல்லாதனால, முதல் 2ம் என்ன பண்றோம் அப்படின்னா, தட் இஸ் இப்ப கற்றது அப்படின்றது லேர்ன். மற்றவர்களிடமிருந்து நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு மொபைல்ல நம்ம எல்லாமே கத்துக்கலாம். கத்துக்க முடியாதுன்ற ஒரு விஷயமே கிடையாது. அந்த கற்றத கசடற கற்றிருக்கிறோமா? தெளிவாக நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? அப்படின்றதுதான் இங்க கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் எங்க கிடைக்குதுன்னா, ஆன்மீக கல்வி மூலமாக தான் கிடைக்கிறது. அந்த ஆன்மீகம் கல்வி இன்றைக்கு இந்த மோரல் சயன்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் எத்தன ஸ்கூல்ல நடக்குது நமக்கு அறியும். இந்த கிளாஸஸ்ல எல்லாம் என்ன நடக்குதுன்னா, ஏதாவது ஒரு பீரியட் நடக்கும். அந்த பீரியட்ல அன்னைக்கு பர்ட்டிகுலரா சில சூழ்நிலையினால அந்த ஆசிரியர்களுக்கு வராத நேரத்துல இந்த வகுப்புகள மாற்றி கொடுக்கப்படுகிறது. நாளடைவுல அந்த ஒழுக்க பழக்கவழக்க அறிவு அப்படின்றது அதனை பற்றிய அறிவு குழந்தைகளுக்கு கொடுக்கப்படாமலே இருக்கிறது. இது இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நாம் எந்த அளவு கத்துக்கிறோமோ அந்த அளவு ரிசீவ் பண்ணும். இது 2ம் சேர்ந்துதான் முழுமையான கல்வி அப்படின்றது வேதாத்திரியம் சொல்லுகிறது. இந்த அன்பர் 10 வருடத்துல எல்லாமே கிடைச்சதே. ஆனால் அந்த அன்பருக்கு மனம் நிறைவாக இருந்ததா? இல்ல. ஓவரா வேலை செய்து எப்பொழுதுமே ஒரு கோபப்படும் மனநிலையில இருக்கிற எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறாங்க. ஏதாவது பேச போனா கூட, "அம்மா நீ பேசாம இரும்மா. என்னை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுமா." ஆபீஸ்ல பேசியே அவங்க பொருள் ஈட்டுறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா பெற்றோர்கள்ட்ட கூட பேச அவங்க தயாராக இல்லை. அடுத்த விஷயமாக, ஒரு ப்ரமோஷன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, அந்த ப்ரமோஷன் கிடைக்கலன்றதுல அந்த பொருள் மீதும், அந்த ப்ரமோஷன் மீதும், அந்த செயல் மீதும் அவங்களுக்கு அதிகப்படியான பற்று இருந்து, அது ஒரு நாளடைவுல ஒரு என்ன சொல்றது, அளவுக்கு அதிகமா ஒரு வெறித்தனமா அத நான் ரீச் பண்ணணும். அந்த போஸ்ட்ட நான் ரீச் பண்ணணுன்ற ஒரு நிறைவு கூட அவங்க வந்துடுறாங்க. கிடைக்காத பொழுது மனமானது தாழ்வு இன்ஃபீரியாரிட்டி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுது. கொஞ்சமா யாரு கொடுக்கலையோ அந்த ஹையர் அஃபீஷியலோ அந்த ஹையர் பெர்சனாலிட்டி மூலமா அது கிடைக்காத பொழுதும் அவங்களிடம் வஞ்சம் வந்து விடுகிறது. இந்த ஆன்மீக கல்வியை முழுமையாக பெற்றுவிட்டால் இதுல என்ன நடக்குது? நாம் எல்லாம் நிறைய கல்வி கற்றோம், வேலை பார்த்தோம், நிறைய வளங்களை வாழ்க்கையில் பெற்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது முழுமை பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, வேதாத்திரியம் அப்படின்ற அந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தப்போ. அந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தப்போ நமக்கு என்ன புரிஞ்சுது? நமக்கு முதலாவதாக உடலை நாம் நல்லா பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 10 வருஷத்துல வேலை பார்த்த அந்த அன்பருக்கு உடல் ரீதியா அந்த ஸ்ட்ரென்த் இல்ல. 35 வருஷம் வேலை பார்த்த அந்த அப்பா ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் இன்னொரு இடத்துல வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிற அளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா, உடலை வைத்து இந்த வாகனத்தை சரியாக வைத்திருந்தாதான் வாழ்க்கை சரியாக இருக்கும். அடுத்ததாக உயிருக்கான பயிற்சி. உயிருக்கான பயிற்சி மகான் நமக்கு கொடுத்த காயக்கல்பம் செய்து செய்து நம்ம எவ்வளவு விதமான மாற்றங்களை நம்மால உணர முடியுது அப்படிதான். என்ன பண்ணாலும் மினிமம் காயக்கல்பம் பண்ண எவ்வளவு வேலை இருந்தாலும் 3 நிமிடம் நம்ம காயக்கல்பம் பண்ணிட்டோம்னா அந்த நாள் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது நாம் உணர்ந்தோம். மனம் படுத்தும் பாடு மனம் செய்யும் வாணிபமே மனித வாழ்க்கை. அது என்னெல்லாம் வாணிபம் செய்து ஒரு நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு நேரம் எரிச்சலா இருக்கு, ஒரு நேரம் கோபமா இருக்குது, ஒரு நேரம் ஏக்கமா இருக்குது. இது எல்லாத்தையுமே சரி செய்வதற்கு தான் மகான் நமக்கு அகத்தவம் கொடுத்தார்கள். அந்த அகத்தவம் செய்ய செய்ய என்ன ஆகுது? நமக்குள்ளாக மன அலைச்சூழல் குறைகிறது. மன அலைச்சூழல் குறையும் பொழுது முதலாவதாக நமக்கு என்ன கொடுக்கும்?
தன்னிலை விளக்கம், செல்ஃப் ரியலைசேஷன். என்ன ரியலைசேஷன் வருகிறது அப்படின்னு பார்த்தான்னா, நானும் சமம், அனைவரும் சமம். மற்றவர்களிடம் வரும் அந்த பேராசை அருகுண சீரமைப்பு பயிற்சியில நிறை மனமாக சினம் அந்த சினம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொறுமையாக, கடும் பற்று ஈகையாக, முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக, உயர்வு தாழ்வு மனப்பார்வை நேர் நிறை உணர்வாக பெறப்படுகிறது. இது என்ன மாற்றத்தை கொடுக்கிறது? 3 வயசுல குழந்தையா இருக்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரோம், ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை ஒரு குழந்தை வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்குள்ள புத்தகம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். 15 வயது ஆகும் பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா அப்படின்னு கேக்குறாங்க. 25 வயது ஆகும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தொழிலோ இந்த ப்ராஜெக்டோ செய்து இதனோட சக்சஸ எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு 50 வயது ஆகும் பொழுது அதே மனம் என்ன சொல்ல, யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அந்த மனம் என்ன சொல்லுது, எனக்கு போதுமான அளவு கல்வியோ அறிவோ வாழ்க்கை வளமோ கிடைத்து விட்டது. இந்த அறிவை நான் யாருக்காவது கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன். இந்த வாழ்க்கை வளத்தில் யாருக்காக நான் பகிர்ந்து கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். இந்த நேரத்தை இந்த பணியை மற்றவர்களுடன் நான் சேர்ந்து செய்வதற்கு தயாராக இருக்கேன். சோ எப்படி ஆரம்பித்தோமோ அப்படியே நான் முடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த இடைப்பட்ட காலம் 3 வயதிலிருந்து 50 வயது வரை நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்களுக்கு ஆன்மீக கல்வி சரியான முறையில் கொடுத்தால், கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே கற்கிறோம். ஆனால் தெளிவாக தான் அதை கற்றுக்கொள்கிறோமா? தெளிவாக ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டால் அனைவருக்கும் பயனுள்ள கல்வியாக கொண்டு சேர்க்கப்படும். இது வந்து அப்துல் கலாம் சொன்னதா அந்த இன்சிடென்ட். அந்த 3 வயசு முதல் 50 வயது வரை நம் வாழ்க்கையில் ஏற்படும் அந்த மாற்றம். இதெல்லாம் புரிந்த மகான் தவத்தோட எண்டுல நமக்கு மினிமமா டோட்டல் வேதாத்திரியத்தையும் கொடுத்தது 2 ஒழுக்க பண்பாடாக கொடுத்துட்டாங்க. பண்பாட்டு கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்பாடு எங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறதோ, பண்பாடு எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணப்படுகிறதோ, அந்த மனிதனும் அந்த குடும்பமும் அந்த சமுதாயமும் நலமாக வாழ்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. இந்த பண்பாட்டு கல்வியில மகான் நமக்கு கொடுத்தது வந்து 2 ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பம் தரமாட்டேன்றல முதல் அருகுண சீரமைப்பு சரி பண்ணிடுது. துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த சங்கல்பத்தை நாம் செய்ய 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 நாமும் கற்றதுக்கு அடுத்ததாக நாம் அடுத்ததாக முக்கியமான கல்வி என்னது? இயற்கை. முதலாவதாக வந்தது நம்மிடம் இடங்கு தொடங்கிறது அருகுண சீரமைப்பு. அடுத்ததாக நமக்கு வருவது அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை தத்துவம் வருது. இயற்கை தத்துவம் குழந்தையா இருக்கும் போது குழந்தைக்கு ஆடு காண்பித்து, மாடு காண்பித்து, காக்கா காண்பித்து சாப்பாடு ஊட்டிட்டு இருந்த காலம் போய் இது எல்லாமே இந்த கால குழந்தைங்க பாக்குறாங்க. எங்க பாக்குறாங்க? மொபைல் போன். குழந்தைங்களுக்கு உணவு ஊட்டும் போது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன தெரியுமா? மொபைலை எடுத்து அவங்க கையில கொடுத்துட வேண்டியது. மொபைல் ஆன் பண்ணிட்டு அந்த குழந்தைங்க என்ன சாப்பிடுறாங்க, அதுக்கு போதுமான அளவு கொடுக்குறோமா, அதிகமா கொடுக்குறோமா, குறைவா கொடுக்குறோமா, குவாலிட்டியா கொடுக்குறோமா, நமக்கும் தெரியுறதில்ல, குழந்தைகளுக்கும் தெரியுறதில்ல. குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டே இருக்கிறாங்க. அந்த நாமெல்லாம் பார்த்து ரசிச்ச அந்த இயற்கை, அந்த ஆடு, அந்த மாடு, அந்த வயல் வெளி இதனெல்லாம் இந்த குழந்தைகள் மொபைல்ல பாக்குறது. அத கண்களால் பார்க்கிறதே தவிர உணர்ச்சி பூர்வமாக அது எப்படி இருக்கும், அந்த இயற்கை வந்து அந்த ரசிக்க தெரியல. சமுதாயம் எப்படி இருக்கிறது? தான் சமுதாயம் இயற்கையில தான் இருக்கு. இந்த இயற்கையோடு ஒன்று இருக்கிற வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? திருவள்ளுவர் சொல்றாரு, தான் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவார் கற்று அறிந்தவர். கல்வியில் சிறந்த பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கற்க வேண்டியதை கற்று அறிய வேண்டியதை அறிந்து தாம் பெற்ற இந்த அறிவையும் அனுபவங்களையும் உலகில் உள்ள எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் நினைப்பாங்க. இப்ப அப்படி இருக்குதா? தனக்கு மட்டும் கத்துக்கிறோம், அத கசடு இல்லாம கத்துக்கிறோமான்னு பார்த்தா அதுவும் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அந்த கற்ற கல்வியை எல்லோருக்கும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு 50 வயசுல மனம் வர எல்லோருக்கும் அதே மனம் வருதுன்னா அதுவும் நமக்கு தெரியறது இல்ல. இப்போ ஒரு புத்தக திருவிழாவில் கேட்ட ஒரு செய்தி இது.
ஒரு அன்பர் இருக்கிறாரு. அவரு வந்து அவங்க வாழும் காலத்துல அந்த நாட்டுல கடுமையான போர் வந்துருது. போருக்காக அவங்க நாட்ட விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஆகிறது. அந்த நாட்டுக்கு போறாரு. அங்க தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் வளர்க்குறாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு 25 வயது. அவங்கவங்க வேலை கிடைத்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இவருக்கு பொறுப்பு முடிந்த ஒரு மனநிலையில இருக்கிறார். அவரோட பையன் வந்து அப்பாவ பார்த்துட்டே இருக்கு. ஒரு 10 வருஷமா பார்க்குறார். ரொம்ப நல்லா பழகுவாரு. நல்லா குழந்தைங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாரு. ஆனா சில நேரங்களில் ஒரு 10 நிமிடம், 20 நிமிடம் வந்து ரொம்ப அமைதியா ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருவார். ஏதோ ஒரு மன வருத்தத்துல இருப்பார். இந்த பையன் பார்த்துட்டே இருக்கிறான். ஓ அந்த பையனோட 25வது வயசுல அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான், "அப்பா நான் உங்கட்ட ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க பதில் சொல்வீங்களா?" சொல்லு" அப்படின்னு கேட்கிறாரு. "நீ எங்களுக்காக எவ்வளோ செஞ்சீங்க. நாட்ட விட்டு வந்தீங்க. பிறந்த நாட்ட விட்டு வர்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அது இயற்கையோட காரணத்தினால நீங்க வந்தீங்க. ஆனா நான் நினைக்கிறேன், உங்களுக்கு இன்னும் அந்த நாட்டுக்கு போயிட்டு வரணுன்ற ஆசை இருக்கு. இன்னைக்கு வந்து நான் வேலைக்கு போயிட்டேன்ப்பா. நான் உங்களுக்கு டிக்கெட் எடுத்து குடுக்குறேன். நீங்க அந்த நாட்டுக்கு போய் உங்களுடைய மக்களையும், உங்கள சொந்த உறவுகளையும் நீங்க பார்த்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி டிக்கெட் எடுத்து அனுப்பி விடுறாரு. 10 நாள் அனுப்பி விடுறாரு. போறாரு அந்த அன்பர் போயிட்டு 5வது நாள் திருப்பி வந்துர்றாரு. இந்த பையன் கேட்கிறான், "ஏன்பா 10 நாள் நான் அனுப்பிச்சு விட்டேன்ல, உறவுகளோட நல்லா நீங்க இருந்துட்டு வந்திருக்கலாம்ல" அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த அவ அப்பா சொல்றாரு, என்னுடைய தகப்பனார் வந்து ரொம்ப கல்வியில உயர்ந்தவர் கிடையாது. அவரு என்னன்னா ஒரு பள்ளியில என்ன படிக்க வச்சாரு. டெய்லி கூட்டிட்டு போய் லைப்ரரில என்ன நிக்க வச்சுருவாரு. நான் லைப்ரரில இருந்து நான் நெறைய படிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு புரியாத விஷயத்த நான் திருப்பி திருப்பி படிச்சேன். படிக்கும்போது எனக்கு அது இன்னும் தெளிவா புரிஞ்சுது. அந்த அறிவோட தான் நான் வாழ்ந்துனேன். அந்த சூழ்நிலையில இருந்து இயற்கை வந்து ஒரு பேரழிவ குடுத்து என்ன ஊர விட்டு வெளிய அனுப்பிச்சுருச்சு. வெளிய வந்து அந்த லைப்ரரில கத்திருந்தேன்ல, அந்த கல்விய வச்சு தான் வாழ்க்கையில எல்லாம் தாண்டி நான் வாழ வேண்டும். உங்கள எல்லாம் நல்லா படிக்கணும். எனக்கு வருத்தங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், உங்களுக்கான அந்த வாழ்க்கைய குடுக்கணும் அப்படின்னு நான் நெனச்சேன். அப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னா, நாங்க வேகமா கிளம்பி வரும்போது, அந்த லைப்ரரில இருந்த 10 புத்தகங்கள் என்னிடம் இருந்துச்சு. இந்த 20 வருஷமா அந்த புத்தகங்கள் என்னிடம் இருக்குது. நான் இந்த கல்வினால வளர்ந்தேனே, அந்த நாடு போரால இன்னைக்கு ஒரு மாரி சீரழிந்த நிலையில இருக்கிறதே, அந்த நாட்ட மீட்கணுமே இந்த புத்தகங்கள குடுத்தா. இதை படித்து எத்தனையோ அன்பர்கள் அவங்களும் நல்ல நிலைக்கு வருவாங்க. இந்த புத்தகம் என்னிடம் இருந்தது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. போனேன், அங்க புத்தகங்கள குடுத்தேன். அடிப்படை உறவினர்களை பார்த்தேன், நண்பர்களை பார்த்தேன், திருப்பி வந்து விட்டேன். இன்றைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த அப்பா சொன்னாராம். சோ கல்விக்கு எவ்வளவோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. எவ்வளவு ஒரு பெரிய மாற்றங்கள குடுத்துரும். பல பேர் ஊரை விட்டு, நாட்டை விட்டு வெளியே வந்தாலும், அந்த கல்வி தான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கல்வி அவங்களுக்கு கை கொடுத்திருக்கு. அந்த கல்வியை சரியாக தான் நான் கற்றோமா? கசடு இல்லாம தான் நான் கற்றோமானா, ஆன்மீக கல்வியோடு இணைந்து செயல்படும் பொழுதுதான், அந்த கல்வியோட பலன் தனக்கு மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் பலனாக இருக்கும். எப்படி அந்த அன்பர் வந்து எல்லாருக்கும் அந்த கல்விய குடுத்தார். போர் அத மாற்றினாலும், இந்த கல்வியோட பலன் எப்படி எல்லாருக்கும் போய் சேரணும்னு நெனச்சாரு. அதே போல் தான் நண்பர்களே, நம் மகானுடைய வாழ்க்கையிலும் 2 போர பார்த்த நம் மகான் வந்து தன்னுடைய உடலை ஆய்வுக்கூடமாக மாற்றினாங்க. ஆய்வுக்கூடமாக மாற்றி உடலை இருந்து கற்று எல்லாவற்றையும் ஒவ்வொரு என்ன சொல்றது, விலங்குகளிடமும், பறவைகளிடமும் அந்த என்ன உடற்பயிற்சி அவங்க கற்றாங்க. கற்று அது மூலமா அவங்களுக்கு கிடைத்த உடல் ஆரோக்கியம், மன வலிமை, ஆன்மீக வேறுபாடு அதை எல்லாமே எடுத்து என்ன பண்ணாங்க, கசடு இல்லாம நெறைய அதெல்லாம் பயிற்சிகள்லாம் பண்ணும்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் தானே. காயக்கல்பத்துல எல்லாம் அவ்ளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க மகான். எப்போதுமே ஃபர்ஸ்ட்டே ஒரு பெர்ஃபெக்ஷன கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அப்போ அவங்களுக்கும் எவ்வளவு உடல் ரீதியா வலி இருந்திருக்கும். எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா பொருளாதார ரீதியா பயங்கரமான ஒரு சரிவ அவங்க சந்தித்தாங்க. இத எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கூட எண்ணம் என்னவா இருந்துச்சு? ஒரு விஷயத்த கற்க வேண்டும், தெளிவாக கற்க வேண்டும். அடுத்ததாக இது மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கற்பது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா அதுபடி நடக்கிறோமா அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எப்படி அப்படின்னா, ஒரு லேர்ன் பண்ணிட்டேன். ஒரு ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். அந்த புத்தகங்கள இன்னொருத்தங்களுக்கு நான் குடுக்குறேன் அப்படின்னா, அத வாங்குறவங்க அத பொக்கிஷமா பாதுகாப்பா வச்சுக்கணும். அந்த அந்த கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அது ரொம்ப அழகா குடுக்குறவங்க வந்து அத கஷ்டப்பட்டு உழைச்சு, போராடி அத நமக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. பட் அத ரிசீவ் பண்றவங்க எவ்ளோ அழகா இருக்கும். பூ
பூக்களா அது நம்ம கண்ணுக்கு தெரியும். அது வந்து ஜொலிக்கும் நம் கண்கள. அப்படி நம் கண் முன்னாடி ஜொலித்ததுதான் அந்த வேதாத்திரியம். அந்த வேதாத்திரிய கல்வி நம்ம முழுமையாக கற்றால் மட்டும்தான் நம் வாழ்வையோட முழுமை பேரை முழுமை பேரை அடைய முடியும். இது யாரிடம் சாத்தியம் அப்படின்னா, பெற்றோர்களாகிய மக்களிடம் தான் சாத்தியம். ஏன் இந்த ஆன்மீக கல்வி அப்படின்றது என் குழந்தைக்கு இல்லாம போயிடுச்சு. கண்டிப்பாக இனிமேல் ஸ்கூல்ல ஆன்மீக கல்வி இருக்கிற இடத்துல தான் குழந்தைங்கள சேர்ப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் எண்ணம் வரும். அப்புறம் இயற்கை தத்துவர் குழந்தைகள் பாரதி சொன்னது போல் கண்டிப்பாக விளையாடணும். விளையாட்டு அப்படின்றது குழந்தைங்களுக்கு இல்லாம போயிட்டு. இதெல்லாம் நாம் சரி செய்த போதிலும் முதலாவதாக நாம் இந்த வேதாத்திரிய கல்வியை முழுமையாக கற்று நமக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வந்து புரிஞ்சதை சரி குடும்பத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அதை சரி பண்ணலாம், சரி பண்ண முடியாட்டாலும் வந்து என்ன பண்ணும், வஞ்சத்தை நம்ம மாத்தணும். நமக்கு மகான் சொல்லி வருத்தங்கள் இருந்த போதிலும் நாம் அதை கடந்து வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்த பொழுது நமக்குள்ளாக மாற்றம் வரும் பொழுது நாம் இந்த கல்வியை ஒழுங்காக தான் கற்றோம், மன்னிப்பாக நமக்குள்ளாக என்னைக்கு வருதோ அந்த கல்வி எல்லோருக்கும் நன்மையே செய்விக்கும் அப்படின்றவர் இருப்பதற்கான சாத்தியம் ஜாஸ்தி. நற்றவத்தால் வாழ்வளம் பெருகத் துய்த்து நாட்டுக்கும் தொண்டாற்றி நல்விளைவிப்போம். இதற்கெல்லாம் சாத்தியமாக இருக்கிறது தொண்டாற்றணும். எனக்கு ஒரு பொக்கிஷம் கிடைத்தது, அந்த பொக்கிஷத்தினால நான் நல்ல பலனை அடைவிக்கிறேன். அதை மற்றவர்களுக்கு கொடுத்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். கற்றதும் பெற்றும் இப்ப அதையும் முதல் டைட்டிலாக வந்தது. அதற்கும் ஒரு கவி மகானோடது சொல்கிறேன். கற்றது உண்மையில் கருத்து விரிவு, அறிவு விரிவதான் நாம் கற்றோம். பெற்றது நிறைவும் பேரானந்தமும். இந்த வேதாத்திரியம் தெரிந்த பின்பு மன அலைச்சூழல் குறைந்து அகத்தவம் செய்யும் பொழுது எண்டுல அப்படி ஒரு பேரானந்தம், ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருப்போம். அதனால்தான் அந்த சமயத்தில் சங்கல்பம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அற்றது பழிச்செயல் அழுத்த பதிவுகள் உற்றது பிறவி பயன் மெய்யறிவு. ஒருவேளை இந்த தவம் செய்த போதிலும் எனக்கான சில பிரச்சனைகள் வாழ்வில் வந்த போதிலும் நமக்கான புரிதலை அதிகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த பதிவுகளால் தான் என்னால் இது வந்தது. இந்த பதிவுகளை நான் அப்படியே ஏற்று என் அறிவில் கொடுத்து எனக்கு மிகமாக பொக்கிஷமாக கடந்த இந்த வேதாத்திரிய பயிற்சிகளை நான் செய்து இதையெல்லாம் தாண்டி என்னுடைய பிறவி பயனாகிய அந்த எல்லையற்ற அந்த பரம்பொருளை உணர்ந்து வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை நான் நிச்சயமாக அடைவேன். அதற்கு உண்டான அந்த பயணத்தில் தினம்தோறும் நான் பயணித்துக் கொண்டிருப்பேன் என்று கூறி நாட்டுக்கு தொண்டாற்றி நல்விளைவிப்போம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க